இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிலுனியம் வெப் டிரைவரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிலுனியம் வெப் டிரைவர் வீடியோ நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ 45 மினிட்ஸ் வீடியோ ஒரு ஃபுல் லொக்கேட்டர்ஸ்னால் என்ன, சிலுனியமில் எக்ஸ்பாத் எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பேசிக் வெப்சைட்டுக்கு ஒரு ஃபுல் கோடே சிலுனியமில் எழுதியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நிறைய பேர் சிலுனியம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது கேட்டிருந்தீங்க, அதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து VS கோடில் வந்து சிலுனியம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். சிலுனியம் வெப் டிரைவரை நம்ம பைச்சாம் வச்சும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நிறைய வழி இருக்குது. நான் இப்போ வந்து VS கோடில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல பைத்தான் வச்சு நம்ம சிலுனியம் வெப் டிரைவரை நம்ம ரன் பண்ணுறதுனால பைத்தானை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு சிம்பிளாக க்ரோமில் போயிட்டு பைத்தான் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தான் சர்ச் பண்ணிட்டுக்கப்புறம் முதல்ல வர இந்த பைத்தானை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் உள்ளே வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளில் வந்து இப்போத்தியான பைத்தான் 3.13 அப்படின்ற வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டுக்கப்புறம் அடுத்த டேப்பில் சிலுனியம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டதுனால நான் ஃபர்தராக இதுக்கப்புறம் மூவ் பண்ணல. சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிட்டுக்கப்புறம் எல்லா செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் அலோ கொடுங்க. அலோ கொடுத்தாவே இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டுக்கப்புறம் சிலுனியமில் ஃபஸ்ட்டு சிலுனியம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் வந்து பைத்தான் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பைத்தானை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் இங்கே வந்து பிப் இன்ஸ்டால் சிலுனியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் சிம்பிளாக கமெண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்டில் இப்போ பிப் இன்ஸ்டால் சிலுனியம்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் என்டர் கொடுங்க. நான் ஆல்ரெடி சிலுனியம் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ என்ட்ரு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் இதை மாதிரி பிப் இன்ஸ்டால் சிலுனியம் என்ட்ரு கொடுத்தோடனே உங்களுக்கு இதை மாதிரி சிலுனியமை வந்து என்ட்ராகி இதை மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு காமிக்கணும். ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணதுனால நான் மறுபடியும் பண்ணல, ஓகேங்களா. ஸோ நீங்கள் பிப் இன்ஸ்டால் சிலுனியத்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டுக்கப்புறம் இப்போ VS கோடில் பைத்தானை நம்ம எப்படி இது பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பைத்தான் டீபக்கர் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி இங்கே வந்து இன்ஸ்டால்னு காமிக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இன்ஸ்டால்னு காமிக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணால் தான் VS கோடில் நம்ம எழுதுகிற பைத்தான் கோடு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் அதை காமிக்கிறேன். ஸோ இங்கேயும் பைத்தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சு எனேபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம பைத்தான் கோடு எழுத ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ என்னோடய பைத்தான் கோடு ஆல்ரெடி இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்கேன்ட்டு. இது சிம்பிளாக ஒரு ஆட் கார்ட் பேஜ், இது ஒரு கான்செப்ட் பேஸ்ன்ற வெப்சைட்டுக்கு எழுதுறது. இதெல்லாம் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ரேண்டம் ஃப்ரம் சிலுனியம் வெப் டிரைவர் டாட் சப்போர்ட் UI இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக நம்ம கோடை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இது சிலுனியம் தான் ஒர்க் ஆகுது. சிம்பிளாக நம்ம கான்செப்ட் கிரேஸ் டாட் py அப்படின்ற இந்த pyன்றதை பைத்தானை குறிக்கும். ஸோ இந்த பைத்தானை போட்டுட்டு நம்ம சிலுனியமில் இங்கே மேலே சிலுனியமை இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இன்ஸ்டாலேஷன். நீங்கள் பிப் இன்ஸ்டால் சிலுனியம் அப்படின்ற அந்த கோடை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு அப்படி நான் சொல்கிறேன். ஸோ சர்ச்சில் போயிட்டு நம்ம வந்து பைத்தானை நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு IDE பைத்தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். சரி, பைத்தான் அடிப்போம். பைத்தான் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த IDLE பைத்தான் 3.14 64 பிட்
இதை தான் நான் உங்களை டவுன்லோட் பண்ண சொன்னேன். இதை டவுன்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் செலினியமத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் செலினியம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். செலினியம் டைப் பண்ணி என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்கன்னா கீழே வந்து எதுவுமே இல்லாமல் இதுவாக பிளாங்காக காட்டுது பார்த்தீங்களா. இங்கே நீங்கள் இம்போர்ட் செலினியம்னு அடிக்கும்போது நீங்கள் செலினியத்தை இன்ஸ்டால் பண்ணலன்னா உங்களுக்கு இது மாதிரி காட்டாது, எரர் காட்டும். ஸோ அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. செலினியம் இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட செலினியம் என்ன வெர்ஷன் இல்லை நம்மளோட பைத்தான் வந்து என்ன வெர்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வந்து பைத்தான் வெர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பைத்தான் -- வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பைத்தான் வெர்ஷன் கிடைக்கும். செலினியம் என்ன வெர்ஷன் அப்படின்னு பார்க்கணுன்னா செலினியம் வெர்ஷன் போட்டிங்கன்னா நம்மளோட செலினியோட வெர்ஷன் காட்டும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கமெண்ட். செலினியத்துக்கு இப்படி அடிக்கக்கூடாது. ஸோ செலினியம் வெர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி தந்தேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஆப்பில் போய்ட்டு இந்த IDLE அப்படின்ற ஆப்பில் போய்ட்டு இம்போர்ட் செலினியம் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா செலினியம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். VS கோடில் எப்படி பைத்தானை செலினியம் கூட இன்ஸ்டால் பண்ணின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொன்றும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போனீங்கன்னா நீங்கள் அழகாக செலினியமில் எப்படி நீங்கள் வெப் டிரைவர் யூஸ் பண்ணி கோட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.